ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் காவ்யா. நீங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ரேண்டம் டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் டே இன் மை லைஃப் வீடியோ வந்து எடுத்து அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு கேஷுவலாக ரேண்டமாக ஒரு vlog வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் ஒரு ஸ்கின் கேர் டிப் ஆல்சோ நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மார்னிங் வேக்கப் ஆனதுமே இப்போலாம் வந்து டீ காஃபி வந்து ஸ்டார்டிங்கே போடுறது கிடையாது. முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எழுந்ததுமே டீ இல்லைனா காஃபி ஏதாவது குடித்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் அப்புறம் தான் நான் வந்து கிச்சனுக்கு போய் குக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் இப்போலாம் வந்து டீ காஃபி எழுந்தோன்னே போடுறதுக்கே அலுப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேக்கப் ஆகிறதுக்குமே இப்போல்லாம் கொஞ்சம் வந்து லேட் ஆகுது. ஸோ அதனால் வேக்கப் ஆனதுமே ஏதாவது ஒரு ஒர்க் வந்து குக்கிங் சமைக்கிறதோ இல்லைனா ஏதோ ஒரு வீட்டை வந்து அரேஞ்ச் பண்ணுறதோ எதுவாக இருக்கட்டும், கொஞ்சம் நேரம் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் டீ போடவே இப்போலாம் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் கூட ஒரு டிப் ஒன்று ஷேர் பண்ணிக்கிறேன். சுகர் வந்து இப்போலாம் யூஸ் பண்ணுறது இல்லை. வெல்லம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆல்ரெடி வாங்கி வச்ச சுகர் வந்து ஒரு 2 பாட்டில்ஸ் கிட்டே இருக்கும். நான் ஒரு பாட்டில் வச்சுருப்பேன் சுகருக்குன்னு சொல்லி. ஸோ அது வந்து 2 பாட்டில் வந்து ஃபில் பண்ணுற அளவுக்கு இன்னும் என்கிட்ட சுகர் இருக்குது. ஸோ அதை மட்டும் எப்படியாவது முடிச்சிடணும். ஸோ அந்த பாக்ஸில் வந்து சுகர் பேலன்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதை வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு மார்னிங் வந்து அந்த சுகர் வந்து போட்டு பூஸ்ட் வந்து போட்டுட்ருக்கேன். அதை எப்படியாவது ஃபுல்லாக முடிச்சிடணும் அப்படின்ட்டு. அடிக்கடி வந்து ஸ்வீட்டாக அதெல்லாம் பண்ணுற பர்சனுமே நான் கிடையாது. அது ஃபுல்லாக வந்து முடிஞ்சதுக்கப்புறம் வெல்லமே வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம், நல்லது அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். நான் வந்து கட்டி வெல்லம் வாங்கிட்டேன். ஸோ அதை இடித்து போடுறதுக்குமே கொஞ்சம் அலுப்பாக இருக்குது. அதனால் இனிமேல் வந்து ஃப்யூச்சரில் அந்த நாட்டு சக்கரை சொல்லுவாங்கள்ல, தூள் வெல்லம், அது வந்து வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ பார்ப்போம். ஸோ நான் என்ன குழம்பு வைக்க போகிறேன் அப்படின்னா, நார்மலாக புளிக்குழம்பு தான் வைக்க போகிறேன். பட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா, நான் தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றிடுவேன். சில பேர்லாம் தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டாங்க. ஒன்று குருமா குழம்பு மாதிரி வைப்பாங்க, வெங்காயம் தக்காளி இருக்கிற அந்த காய்கறி வச்சு. சில பேர் வந்து புளி வந்து ஊற்றி வைப்பாங்க. பட் நான் வந்து பார்த்திங்கன்னா, எதில் பார்த்தேன் என்னன்னே எனக்கு வந்து மறந்துருச்சு இந்த ரெசிபி. நார்மலாக வெங்காயம் தக்காளி போட்டு இருக்கிற காய்கறி அதெல்லாம் வச்சு புளியுமே ஊற்றுவேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா தேங்காயுமே அரைச்சி ஊற்றுவேன். ஏதோ இந்த குழம்பு கொஞ்சம் செட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக டக்குன்னு வந்து பண்ணிடலாம், அந்த மாதிரி எனக்கு இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து இந்த குழம்பு தான் வைக்க போகிறேன். ஸோ அதையுமே அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்காவுமே நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப தேங்காயெலாம் அரைச்சி ஊற்ற மாட்டேன். சும்மா லைட்டாக அந்த ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும்னு தேங்காய் வந்து லைட்டாக அரைச்சி எடுத்துப்பேன். சாதம் வந்து நான் வடித்து எடுத்துட்டேன். அந்த வாட்ரு வந்து நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இது நான் ஏன் எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க குழம்பு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது எப்படி வைக்கணும் எல்லாமே தெரியும். பட் இருந்தாலுமே நான் வந்து எப்படி வைப்பேன் அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நார்மலாக தாளிச்சுப்போம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து கொஞ்சமாக ஆயில் வந்து ஆட் பண்ணி கடுகு கருவேப்பிலை வந்து போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நார்மலாக 1 பை 1 ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா? வெங்காயம் தக்காளி அப்புறம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் எல்லாத்துக்குமே கேப் வந்து விட்டுருப்போம். எல்லாருக்குமே தெரியும். ஒரு 1 மினிட் விட்டு விட்டு 1 பை 1 ஆட் பண்ணி போடுவோம். குழம்பு வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டி வந்து நான் ரொம்ப அதிகமாகவும் வைக்க மாட்டேன், ரொம்ப கம்மியாக வைக்க மாட்டேன். கொஞ்சம் வந்து மீடியமாக வந்து வச்சுப்பேன். அதாவது கீழே வந்து பேலன்ஸ் இருந்து ஊற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி கரெக்டாக வந்து வச்சுருவேன். ஏன்னா தேங்காய் இப்போ நம்ம அரைச்சி ஊற்றுறோம் இல்லையா? ஸோ நார்மலாக புளிக்குழம்பு வைக்கிறோம், ரசம்லாம் வைக்கிறோன்னா மார்னிங் கூட நம்ம வந்து சூடு பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றினா அது வந்து வீணாக போய்டுற மாதிரி ஸ்மெல் வந்துடும். ஸோ இதில் வந்து இப்போது நம்ம சால்ட்டு வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு தென் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து இந்த லைட்டாக ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் புளி தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து நான் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா? ஸோ அதை வந்து ஊற்றிட்டு லைட்டாக அந்த பச்சை ஸ்மெல் வந்து போகிற வரைக்கும் அகெயின் வந்து நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். ஸோ
ஸோ வந்து குழம்பு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா எக் தான் வந்து போட போகிறேன். நார்மலாக ஆஸ் யூஷுவல் எல்லோரும் பண்ணுற மாதிரி பச்சை மிளகா, வெங்காயம், உப்பு போட்டு பண்ணுவேன். இது மாதிரி பண்ணால் தான் எனக்குமே வந்து பிடிக்கும், அவங்களுக்குமே பிடிக்கும். எப்போயாவது ரொம்ப அலுப்பாக இருந்தது அப்படின்னா ப்ளைனாக வந்து நான் ஊற்றிடுவேன். இந்த மாதிரி போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து பண்ணுவேன். மார்னிங் வந்து சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா தோசை தான் வந்து ஊற்றிக்கிட்டோம். குழம்பு வந்து இருந்ததால் சைட் டிஷ் வந்து எதுவுமே பண்ணல. இட்லி பொடி ஆல்சோ இருந்தது. ஸோ அதனால் எதுவுமே பண்ணல. ஸோ லன்ச்லாம் பேக் பண்ணி அவங்க வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. நான் வந்து இன்னும் என்னோடய ஆஃபீஸ் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணல. மார்னிங் கொஞ்சம் டைம் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து எந்த வேலை பண்ணுறனோ இல்லையோ கிச்சன் ஒர்க் வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டா கொஞ்சம் எனக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். இது நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். என்னோடய டே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே எப்போதுமே இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நார்மலாக ரேண்டமாக இப்படி தான் எனக்கு டெய்லியே போயிட்டுருக்கும். எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டிஃப்ரென்ஸே இருக்காது. மார்னிங் இந்த மாதிரி குக் பண்ணுறது, அப்புறம் இந்த மாதிரி கிச்சன் க்ளீன் பண்ணுறது, தென் லேப் போய் வந்து உட்காந்துருவேன். ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் நைட்டே வந்து நான் பாத்திரம் எல்லாமே நான் வாஷ் பண்ணி வச்சாலுமே மார்னிங் வந்து ரொம்ப சிம்பிளான டிஷ் தான் பண்ணுவேன். பெருசாக தடபடலாம் எதுவுமே பண்ண மாட்டேன். ஏதாவது ரைஸு, தயிர் சாதமோ, லெமன் சாதமோ, நார்மலாக ஒரு குழம்போ வச்சாலுமே எப்படியோ தெரில பண்ணும்போது தெரியாது, பாத்திரமே இல்லாத மாதிரி இருக்கும். பண்ணி முடித்தோன்னே அந்த சிங்க் போய் பார்த்தா அவ்வளோ சேர்ந்துருக்கும். நார்மலாக ஒரு டீ போட்டால் கூட பார்த்திங்கன்னா 4 பாத்திரம் சேர்ந்துடும். ஸோ அது மட்டும் தான் கொஞ்சம் அப்படியே கடுப்பாக இருக்கும். அதை வந்து வளக்கி வச்சுக்கிட்டே இருக்கணும். மொத்தமாக வளர்க்குறது வந்து எனக்கு செட் ஆகிடும். சில பேர்லாம் வந்து ஒன்று சிங்க்கில் வந்து வந்தாலுமே பெரியவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துட்டா டக்குன்னு கழுவி வச்சுருவாங்க. பட் எனக்கு வந்து அப்படி இல்லை, ஒரு 3 ஒரு 4 வந்து சேர்ந்தான்னு அப்படியே வளக்கி வச்சுருவேன். எப்போவாவது மூடு இருந்து சிங்க் எப்போதுமே க்ளீனாக இருக்கணுன்ற ஒரு தாட் வந்தால் மட்டும்தான் 2 3 இருந்தாலுமே டக்குன்னு கழுவி நான் வச்சுருவேன். ஸோ ஃபுல்லாக நான் கழுவிலாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கவுண்டர் டாப் வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருவேன். கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிவிட்டு நான் மார்னிங்கே குக் பண்ணிடுறதால அந்த சமைச்சு வச்சது எல்லாத்தையுமே நான் வந்து மேலே வச்சுருவேன். ஸோ அப்போது வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மத்தியானமாக ஒரு 1 மணி 1:30 மணி போல் வந்து நான் சாப்பிட்டுட்டு நான் அகெயின் வந்து போயிடுவேன். ஸோ அப்போ கொஞ்சம் க்ளீனாக இருக்கும்போது எனக்கு ஒரு ரஷ் இருக்காது. நம்ம ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நமக்கு ஃப்ரீ டைம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் மைண்ட் இருக்கும். இந்த ஸ்பாஞ்ச் வாங்கி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கு மேலே இருக்கும். இதில் வந்து மொத்தம் 5 பீசஸ் இருக்கும். 2 பீசஸ் வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். பேலன்ஸ் வந்து 3 இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இப்போ வந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னா புது லுக்கில் அப்படியே சூப்பராக இருக்கும். ஒரு 2 நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே கருப்பாயிடும். அந்த அளவுக்கு வந்து இது நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும் நமக்கு. ஸோ வாட்டரில் வந்து நம்ம டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக அப்படியே ஸ்க்யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து வைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். அந்த ஆயில் ஏதாவது அந்த எண்ணெய் பிசுக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து கீழேயோ இல்லை அந்த அடுப்பை சுற்றி இருந்தாலுமே அதை அப்படியே எடுத்துரும். பட் இது வந்து எண்ணெய் ஒன்று பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து இப்போ பளிச்சுன்னு இருந்துச்சு ஒரு கிளாத் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்கும். ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ்க்கு அப்புறம் ஃபுல்லாக அப்படியே கருப்பாகிடும். அந்த ஃபுல் அழுக்குமே பார்த்திங்கன்னா அதில் வந்து அந்த எல்லோ கலரே பார்த்திங்கன்னா பிளாக் கலர் ஆகிடும். அந்தளவுக்கு இருக்கும். அப்படியே மேலோட்டமாக வைக்கவே முடியாது, எங்கேயாவது ஒளிச்சு வைக்கிற மாதிரி இருக்கும். சடனாக யாராவது பார்த்தாங்கன்னா அப்படியே அழுக்காக தெரியும். பட் நல்லா க்ளீன் பண்ணும். அகெயின் வந்து நல்லா ட்ரை ஆகிடும். இது நல்லா அப்படியே காஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம அகெயின் க்ளீன் பண்ணும்போது வாட்டரில் வந்து நம்ம டிப் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வாட்டரில் வந்து டிப் பண்ணிட்டா அது இந்த மாதிரி நார்மல் ஸ்டேஜுக்கு ஆகிடும். புதுசாக இருக்கிறதால இப்போ சாஃப்டாக இருக்குது, கொஞ்சம் நல்லா ரஃப் ஆகிடும். இது வந்து நம்ம யூஸ் பண்ண ட்ரை ஆக அவ்வளோதான். நான் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இடையில வந்து என்னால் அப்பப்போலாம் வந்து எந்திரிக்க முடியாது. எப்போவாவது ஒர்க் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னா நான் வந்து எழுந்து வேறு ஏதாவது ஒர்க் இருந்தால் பார்ப்பேன். ஸோ நான் இந்த விலாக் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வரைக்கும் தான் எடுத்திருப்பேன். நைட் வந்து அகெயின் குக்கிங் அதெல்லாம் காமிச்சா கொஞ்சம் போரிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ரைஸ் வாட்டர் வந்து நான் எடுத்து வச்சுருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ரைஸ் வாட்டரில் இன்னும் கொஞ்சம் நார்மல் வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் குளித்ததுக்கப்புறமா ஸ்ப்ரே பண்ணிப்பேன். மார்னிங் வந்து எப்போவாவது டைம் இருந்தால் நான் ஸ்கின் கேர் வந்து மார்னிங் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ப்ரே பண்ணிப்பேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் தான் இதை நான் பண்ணுவேன். இது வந்து கண்டினியூஸாக நம்ம இந்த டோனர் வந்து யூஸ் பண்ணுறதா நமக்கு லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷைன் அண்ட் க்ளோ வந்து நம்ம ஃபேஸ்க்கு கொடுக்கும். ஸோ நீங்களுமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ இப்போ வந்து வாங்க ஒரு நார்மல் ஸ்கின் கேர் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து சம்மர் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ கொஞ்சம் குளிருமே வந்து ஆரம்பிச்சிருச்சு. என்கிட்ட இருக்கிற ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா காலியாக போகுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து காலி பண்ணி அட்டி வழித்து எடுத்துகிட்டு சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து தூக்கி போடுவேன். இந்த ஆலோவேரா ஜெல் டப் இருக்குது பார்த்தீங்களா, அதையுமே நான் என்ன பண்ணுவேன்னா கட் பண்ணி ஃபுல்லாக நான் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தூக்கி போடுவேன். நெக்ஸ்ட்டு வேறு ப்ராடக்ட் வந்து புதுசாக ஏதாவது நான் வாங்கி ட்ரை பண்ணால் கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த முடிய போகுது. இன்னும் ஒரு 1 வீக் கிட்ட தான் வரும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சம்மரில் வந்து நம்ம ஜெல் பேஸ்டு வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்போம். என்னதான் நமக்கு வந்து ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலுமே சம்மர் சீசன் அப்போலாம் கொஞ்சம் வேர்த்துக்கிட்டே இருக்கும். நமக்கு இந்த ஆலோவேரா ஜெல் போட்டுக்கிட்டாலே போதுமேன்ற மாதிரி தான் தோணும். பட் இப்போ வந்து நமக்கு சீசன் வந்து சேஞ்ச் ஆக போகுது இல்லையா? ஸோ அதனால் ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களாம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக் கன்சிஸ்டன்சியாக இருக்கிற அந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து ஃபேஸ்லாம் ட்ரை ஆகாது, லிப்ஸ்லாம் வந்து ரொம்பவே ட்ரை ஆகும். ஸோ சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லா நினைக்கிறேன். ஸோ இந்த வ்ளாகை இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.